ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செப்டம்பர் 20th இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 days இருந்தது. ஏன்னா அக்டோபர் 20 தான் வந்துட்டு தீபாவளி. ஸோ நான் செப்டம்பர் 20 இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ தீபாவளிக்கு ஒரு 30 days இருந்தது. அப்போது 30 daysல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு கிராம் வந்து ஒரு 11,000 ரூபாய் இருந்தால், ஏன்னா செப்டம்பரில் வந்துட்டு 10,000 சம்திங் தான் இருந்தது. ஸோ நான் அக்டோபரில் ஒரு 11,000 வரும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு நான் அப்ராக்சிமேட்டாக வச்சு நான் போட்டிருந்தேன். ஒரு 5,700 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 1/2 கிராம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு கிராம் வந்துட்டு 11,000 ரூபாய் அப்படின்னு நான் எடுத்திருந்ததுனால 5,700 ரூபாய் இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கிராம் வந்துட்டு அப்படியே ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 11,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 1 மந்தில் 1/4 கிராம் வாங்குற அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி 3,000 ரூபாய், அதாவது 30 நாளில் 3,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணால் நம்மளால் 1/4 கிராம் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் போட்டு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் 1/4 கிராம் வந்துட்டு வாங்க முடியலை. ஏன்னா கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சது 11,000 ரூபாய், ஆனால் கோல்டோட ரேட் வந்து 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கோல்டே வாங்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ நான் 1/4 கிராமும் வாங்கலை, 1/2 கிராமும் வாங்கலை. அதுக்கு பதிலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நான் சில்வரில் பண்ணிட்டேன். என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் காயினில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம், அதாவது சில்வர் பார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பார் வாங்கிட்டேன். என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டி தீபாவளிக்கு நான் மொத்தமாக எந்த அளவுக்கு சில்வர் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 கிராம் வந்துட்டு சில்வர் வாங்கினேன். 25 கிராம் பார் ஒன்று, இன்னொன்று 5 கிராம் 10 கிராம் பார் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா 10 கிராம் வந்துட்டு மொத்தமாக பார் இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் 2 5 கிராமாக வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய தீபாவளி சேவிங்ஸு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நீங்கள் 3,000 ரூபாய் தானே சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு 35 கிராம் வாங்கினீங்க, 3,000 ரூபாயில் 35 கிராம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எப்படி வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு அமௌண்ட்டு செலவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து என்றைக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 18th, அதாவது சாட்டர்டே தான் நான் வந்துட்டு போயிருந்தேன். 18th 10/2025 அன்னைக்கு வந்துட்டு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு 190 ரூபாய். நான் வந்து 35 கிராம் வாங்கியிருக்கேன். ஸோ 35 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,650 ரூபாய். இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 88 rupees வந்தது. ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்க்கும்போது எனக்கு 6,940 ரூபாய் வந்தது. ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 202 ரூபாய் வந்தது. ஸோ 6,940 ரூபாய். நான் சேவிங்ஸ் பண்ணது 3,000 ரூபாய். பட் எப்படி 6,940 ரூபாய் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செப்டம்பர் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நான் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை, அப்படியே வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நான் இது கூட சேர்த்து நான் வந்துட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய செப்டம்பர் மந்த் சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யூஷுவலாக 20,000க்கு நான் வந்துட்டு 10% அமௌண்ட், அதாவது 2,000 ரூபாய் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருந்த 18,000க்கு தான் நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டிருந்தேன். அதில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் மொத்தமாக என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ரூபாய் தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. மற்றபடி பெருசாக என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்துட்டு ஒரு 150 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு 150 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். நான்வெஜ்ஜில் வந்துட்டு என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ இதுதான் என்னோடய வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 800 ரூபாய் அப்படின்ற மாதிரி நான் ஒதுக்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்புறம் காய்கறி இது 2 மட்டும் தான் நான் ஒதுக்கியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் நான் ஒரு 390 ரூபாய், செகண்ட் வீக்கில் ஒரு 400 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், தேர்ட் வீக்கில் ஒரு 410 ரூபாய், தென் ஃபோர்த்து வீக்கில் 650 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வாரம் நான் காய்கறி எதுவுமே வாங்கலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு 650 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 1,850 ரூபாய் நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸில் மட்டுமே 1,850 ரூபாய் நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட மொத்த சேவிங்ஸ் எவ்வளவு, அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட்
அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ரூ. 400, வீக்லி எக்ஸ்பென்சஸில் ரூ. 150, டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ரூ. 1850. அதோட என்னோட 10% சேவிங்ஸ் அமௌண்ட் பட்ஜெட் போடும்போதே நான் எடுத்து வைப்பேன் இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரூ. 4400 வந்தது. இது கூட நான் வந்துட்டு தீபாவளி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 3000 தனியாக சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். பெர் டே 100 அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட ரூ. 7400 இருந்தது. அந்த ரூ. 7400 ரூ. 6940 நான் இந்த 35 கிராம் சில்வரை வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் இந்த 35 கிராம் சில்வரை வாங்கினேன். நீங்கள் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ சில்வர் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் இந்த இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சில்வர் சேவிங்ஸ். வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை. இந்த 2025 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இயரோட எண்டில் நான் எந்த அளவுக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிராம்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த இயரோட எண்டில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட செப்டம்பர் மந்த் சேவிங்ஸ் அண்டு தீபாவளி சேவிங்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த தீபாவளிக்கு என்ன வாங்குனீங்க, எப்படி சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.